அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நீ எல்லா சித்தர்களுடைய ஆற்றலும் பஞ்சபூதங்களுடைய ஆற்றலும் கிரகங்களுடைய ஆற்றலும் இங்கே நிரம்பியுள்ளன. எல்லா கிரகங்களும் எல்லா சித்தர்களும் எல்லா சாதுக்களும் எங்களுடைய உற்ற சகோதரர்கள், உற்ற நண்பர்கள். வெறுப்புகளை நீக்கி நன்மையை செய்வாயாக. எங்கொரு தீமையும் எங்களை தொடராமல் கங்குலும் பகலும் மேய்க்காவும் செய்துனையே. வேண்டிய விருப்பமெல்லாம் தந்து ஈண்டிருந்து அருள்கின்ற தெய்வ தந்தையாகும். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையோரெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மைக. சுத்த சன்மார்க்க சுகநலம் பெறுக, உத்தமனாகுக ஓங்குக என்றனை போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. சுத்த சன்மார்க்கம் அப்படின்றது. சுத்த சன்மார்க்க சுகநல பெறுக. சுத்த சன்மார்க்கம்னா இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இதை நாளையும் கடைபிடிச்சாதான் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. இந்த இந்திர ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இதை கடைபிடிச்சிட்டோம்னா அவங்க தான் சுத்த சன்மார்க்கி. அதான் சொல்றார், சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, சுகமான நிலை பெறுக. அப்பதான் நீ உத்தமன் ஆகுக. நீ உத்தமன் ஆகிற 4 ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கும் போது நீ உத்தமன் ஆகிவிடுகிற. அப்புறம் ஓங்குகின்ற, வளர்கின்ற, ஓங்குகின்றனர். உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினன் பேரருள். யார் அருள்? சதா எங்கு நிறைஞ்சி இருக்கக்கூடிய இந்த எஞ்சான் உடம்புல 8வது ஜானாக இருக்கக்கூடிய சிரசு ஒரு சான். அந்த ஒரு சானிலே விளையாடு அங்கே ஆட்சி புரிகின்ற, தில்லை நடினம் ஆடுகின்ற இந்த உடலை இயங்க அனைத்து உறுப்புகளை இயங்க வைக்கவும் சதா நம்முள்ளே இருந்து செயல்படக்கூடிய பேரண்ட நாயகனை பற்றினார், கேட்டால், காதால் கேட்டால், காதிருந்தும் கேட்க மறந்தீரே. நல்ல காது கேட்கும் போதே நல்ல சொல்ல காதல கேட்கணும். காது போன பிறகு எப்படி கேட்க முடியும்? எங்கேயும் என்னமோ பேசுறாங்க, என்னமோ சொல்றாங்க, அப்படிதான் தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்ற. இப்படி இறைவனுடைய புகழை, இறைவனை அடையக்கூடிய வழியை, அந்த உத்தமனை காது இருக்கும்போது குரு சொன்னாலும் சரி, மற்ற அன்பர்கள் சொன்னாலும் சரி, அதை நல்லவைகளை உள்வாங்க வேண்டும். ஆனால் காது இருந்தும் கேட்க மறந்தீரே, கண்ணிருந்தும் பார்க்க மறந்தீரே, மனம் இருந்தும் நினைக்க மறந்தீரே. நினைக்க மறந்துட்டீங்க. வளருமா சொல்றாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நீங்க நினைக்க உணர உணர அன்பே நிறைந்து நிறைந்து அன்பு நிறையும் சொல்றார். அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அன்பு பேரன்பு ஆயிடுச்சுன்னா அது ஆனந்த கண்ணீர் வடியும். அழுகிற கண்ணீர் வேற, ஆனந்த கண்ணீர் வேற. அழுகின்ற கண்ணீர் உப்பு கரிக்கும், ஆனந்த கண்ணீர் உப்பு கரிக்காது, பன்னீர் மாதிரி இருக்கும். அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நன்னிதியே சாதாரண நிதி கிடையாது.
நன்னிதியே, நல்ல நிதி, நன்னிதியே, என்னுடைய நாயகனே. நம்ம உள்ள இருக்கிறது தான் நம்முடைய நாயகன். ராத்திரி சாப்பிட்டு போய் படுத்தாரு, காலையில் இல்லை ஆள், என்னன்னா போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்தது. வயசும் அவ்வளோ வயசாகல, வயசாக இருந்தால் கூட சரி வயசு முதிர்ந்தது இருந்துட்டாரு சொல்லலாம். இப்போ அரிய பிள்ளைங்களே நல்லா சாப்பிட்டு படுக்கிறாங்க, காலையில் ஆள் இல்லை. என் உரிமை நாயகனே அப்படின்றாரு. யார் நம்முடைய உரிமை நாயகன்? நம்ம உயிர் தான் உரிமை நாயகன். உயிர் தான் கடவுள், உயிர் தான் ஒளி. உள்வொளி ஓங்கிட என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா உள்வாங்கி பாருங்க. உள் ஒளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட. உள்ள இருக்கிற ஒளியை நீ பார்த்து பார்த்து கருதி கருதி வழிபட்டால் உள்வழி ஓங்கும், உயிர் ஒளி விளங்கும், அதன் பிறகு வெள்ளொளி காட்டும். வெல்வழி காட்டிய மெய் அருள் கனலே, உண்மையான மெய்யான அருள் கனல், அந்த அருள் கனல் கிடைக்கும். அப்ப என்ன சொல்ற, இப்பிறவிலே இதை அடையணும். இப்பிறவிலே அடைஞ்சாதான் நீ அதாவது நீங்க சித்தராகிறதோ, நீங்க மேல்நிலை இறைவனோட தொடர்பு கொண்டு திருநாவுக்கரசர் மாதிரி, அப்பர் மாதிரி, வள்ளல் பெருமா மாதிரி பேச வேணும்னு கிடையாது. அந்தளவு கூட நீங்கள் முயற்சிக்கு போகணும். முயற்சி தேவையில்லை. நாம் மனிதனாக வாழ வேண்டும். அவர் நல்ல மனுஷன்பா அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அப்போதான் நல்ல மனுஷன். அவன் தான் நல்ல மனுஷனா வாழறான்னு அர்த்தம். ஐயோ அவனை பற்றி பேசாதீங்க, ஐயோ பேசக்குள்ளே எனக்கு காதெல்லாம் வலிக்குது அப்படின்னும். அவனை பற்றி சொன்னாலே வயிறில் எரியுது, அடி வயிற்றுலேருந்து எரிச்சிக்கிட்டே வருதுன்னு. அப்போ மனிதனாக வாழலை. அப்போ நம்ம வள்ளல் பெருமாள் சொல்கிற மாதிரி இருந்தால், அந்த உள்வழி ஓங்கினால், உயிர் வழி விளங்கினால், வெல்வழி கிடைத்தால் மெய் அருள் கனல் கிடைக்கும், மெய்யான அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைச்சாதான் உலகினில் உயிர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள்லாம், உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. அவங்க சுத்த சன்மார்க்கின்றார். எப்படி? அடுத்தவங்களுக்கு வலி வந்துடுச்சு, ஒரு நோய் வந்துடுச்சு, புழுவா துடிக்கிறாங்க, நெருப்புலாட்ட புழுமா துடிக்கிறாங்க. அப்ப அந்த வலியை வாங்கிக்கணும். ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, ஜுரம் இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஜுரம் அடிக்குது, ஒரு ஈர துணியை நினச்சி வெள்ளை துணியை புழிஞ்சிட்டு அவங்க உடம்பு போட்டு மூடிடணும். மூடிட்டு அவன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜுரமானது எனக்கு வரணும்னு நினைக்கணும். துணிச்சலாக இருக்கணும், அது துணிச்சல் வேணும். சித்த நேரம் நீங்கள் அப்படி ஒரு 10 நிமிஷம் 6 ஆதாரங்களையும் இயங்க செய்து ஆக்கினியில் மனசை வச்சு நீங்கள் அந்த ஜுரமானது எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்துடும். நமக்கு ஜுரம் அடிக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா உங்களுக்கு ஜுரம் போயிடும். அப்புறம் நைட்டு பூரா நல்லா தூங்குவோம். ஆனால் நமக்கு ஜுரம் அடிக்கும். அப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் இறைவனை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வேர்த்து நமக்கும் ஜுரம் விட்டுரும். அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் உயிர்களுக்கு இடையூறு நடந்தால், இடையூறு அது கஷ்டப்பட்டால், வேதனைப்பட்டால்,
அதை அடைந்து நீ வாங்கிக்கணும், அடைகிற துன்பத்தை நீ வாங்கிக்கணும். ஒருத்தர் என்ன செஞ்சார், அவங்க அப்பாவுக்கு அதிகமாக உடம்பு சரியில்லை, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து அவருடைய பிள்ளைக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவர் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறாரு, வள்ளல் பெருமானுடைய திருப்பணியை செய்துக்கிட்டு இருக்கார். அவர் அங்கேருந்து என்ன நினைக்கிறாரு, என்னுடைய வயசு 1 வயசு எடுத்து எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க, டாக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் போயிடுவாருன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு வராதிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு 1/2 மணி நேரம் தவத்தில் உட்கார்ந்தார். என்னுடைய வயசுலேருந்து 1 வயசு அவர் கொடுங்க அப்படின்னு தவம் பண்ணுறாரு அப்பாவுக்கு. அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு பெரிய டாக்டர் வந்து பார்க்குறாரு. இவருக்கு ஒன்றும் உடம்பு நல்லா தானே இருக்குது, ரத்தம் தான் கம்மியாக இருக்குது, ஒரு ஒரு யூனிட் ரத்தம் ஏற்றினா சரியாயிடும்ட்டார். அதன் பிறகு ரத்தம் ஏற்றுறாங்க, ரத்தம் ஏற்றி அப்புறம் அவர் வந்துட்டார், உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இது கடலூர் பெரிய ஹாஸ்பிட்டலில் நடந்தது. அப்போ வந்துட்டாங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க, இப்போ ஏந்து நடந்து வராரு அப்படின்னு. நடந்து வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் டாக்டர் சொன்ன மாதிரி அவர் இறந்துட்டார். இவருடைய வயசை கொடுத்ததுனால அவர் ஏந்து வந்துட்டார். ஒரு நல்லா உள்வாங்கி பார்க்கணும். எப்படின்னு கேட்டால், இவர் வயசை கொடுத்தார், அவருக்கு நல்ல நினைவு கொடுக்கணும், நல்ல அறிவாளியாக நான் இருக்கிற மாதிரி அறிவாளியாக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. வயசு மட்டும் கொடுத்துட்டார், அவருக்கு வயசு கிடச்சிது வந்துட்டார். ஆனால் அவர் வந்து இவர் பிள்ளை, இவர் நம்ம உறவுக்காரங்க, அண்ணன் தம்பி எதுவுமே தெரியல. அவர் இருக்கிறாரு, கடாமடான்னு பேசுகிறார், நீ யாருன்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு உயிர் வந்து உடம்பு விட்டு போனால் பற்று அற்றுடும். அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவர் நினைவில்லாத இருக்கும்போது ஒரு உயிர் போயிடுச்சு. இவர் உலகினில் உயிர்களுக்கு உரிமை இடைவரெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மழிகன்னு சொன்ன உடனே என்னாச்சு, இவர்கிட்ட ஒரு வயசை கொடுத்துட்டார். ஆனால் அங்கே நினைவு அன்றைக்கி அது பிள்ளை மனைவி பேர குழந்தைங்க எதுவுமே அவருக்கு நினைவில்லை. உடம்புல உயிர் இருக்குது, திருமூலர் மாதிரி ஆயிடுச்சு. திருமூலர் மூளை உடம்புல போன உடனே அவங்க வீட்டாம என்ன சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர் மூளை குழம்பி பேசுகிறாருன்னு சொல்லுது. அவன் மூளை இறந்துட்டா, திருமூலர் உள்ளே பூந்துட்டார் அந்த உடம்புல. அப்போ அவன் வீட்டம்மா ஒத்துக்கல. ஆனால் உள்ளே இருக்கிறது யார், மூளை உடம்புல திருமூலர் இருக்கார். அந்த மாதிரி இவர் 1 வயசு கொடுத்த உடனே இவர் கொடுத்த வயசு அது எடுத்துக்கிச்சு. நம்ம கடலூர் மாவட்டம் தான் இருக்காரு அவர். ஆனால் அவங்க அப்பா அதே போல் அந்த மார்கழி மாதம் உடம்பு நல்லாகி வந்தார். அடுத்த மார்கழி மாதம் அதே தேதியில் இறந்துட்டார். இவர் என்ன தேதி கொடுத்தாரோ அந்த தேதியிலேருந்து 1 வருஷம் 12 மாதம் கரெக்டாக முடிஞ்சுது, உடனே இறந்துட்டார். அப்போ அந்த 2 வரி கரெக்டாக தானே இருக்குது. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. இதெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம சன்மார்க்க சங்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் அது போல் ஆழ்ந்து செய்கிறவங்களாம் இருக்காங்க, போய் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே காமிக்கல. அவங்க வெளியில் வந்து வெளியில் நான் அதெல்லாம் செஞ்சேன் போனேன் வெளில, அது நிறைகுடமாக இருக்கிறாங்க, யாருக்கும் தெரிய வேணாம்னு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அது மாதிரி இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீட்டிருந்த வாழும் விழும் என்றே ஏற்றம் அப்படின்னாரு.
அரசமா ஒரு ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற மரம் என்னைக்கா இருந்தாலும் விழுந்துடும். அரசனையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த அரசு என்னைக்கா தோல்வி அடைஞ்சிடும், வேற அரசு வந்துடும். அப்போ இவங்க வாழ்வு போயிடும். அரச மரம் ஆற்றங்கரை ஓரம் நிறைய நல்லா பலமாக இருக்கும், 100 வருஷம் இருக்கும். ஆனால் திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வந்ததுன்னா மரத்தை கீழே தள்ளி போயிடும். அப்போ என்ன சொல்கிறாரு, நீ ஆற்றங்கரை மரம் மாதிரி இருக்காத, நிலையான தரமான மண்ணில் சமமான நிலையில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய மரமாக நீ இரு. அதுபோல் உன்னுடைய வாழ்க்கை நீயே நடத்திக்கணும். உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை, பழுதுண்டு மற்றோர் பணிக்கு. விவசாயம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் பண்ணியிருக்கலாம், சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் மற்றவங்க பணி பழுதுண்டு மற்றோர் பணி. மற்றவங்க பணி டக்குன்னு நிறுத்துருவாங்க. கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ஒரு 20 வருஷம் வேலை செய்கிறாரு, உடனே கம்பெனி நிறுத்திடுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, பழுதுண்டு மற்றோர் பணிக்கு அப்படின்னு. அதுபோல் எவ்வளோ ஒரு நுணுக்கமானவங்களாம் இருக்காங்க. வள்ளல் பெருமானுடைய நுண்ணறி உள்ள சீடர் யாருன்னு கேட்டால் அவர் தான் போய் இவரே அழைச்சிட்டு வந்தார், நேரடியாக போய். என் குருநாதர் என்னை தேடி வந்து அழைத்து செல்வார் அப்படின்னார். அதே போல் இறைவன் நேரத்தில் உன்னுடைய சிஷ்யன் இருக்கிறான், போய் அழைச்சிட்டு வாரினார். குதிரை வண்டியில் போய் இவர் கீழே நிற்கும் போது மலை மேலேருந்து பார்த்துட்டு உடனே இறங்கி வந்துட்டார். என் குருநாதர் என்னை தேடி வந்துட்டார் அப்படின்னு வந்து பொட்டி வண்டியில் அழைச்சிட்டு வந்தார். யார்? முதல் சீடர் தொழுதூர் வேலாயுதம், அடுத்த சீடர் கல்பட்டையா. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நெல் மரங்கள். காட்டில் பெரிய பெரிய மரம் 10 பேருக்கு கூடி கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது. பெரிய பெரிய கவையாக இருக்கும், பெரிய பெரிய அப்படியே ஒரு 40-20 சென்ட் அளவுக்கு படர்ந்துருக்கும். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்மரங்கள். அவை நடுவே நீட்டோலை வாசியாய் நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம். அந்த காட்டுள்ள பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும், எதுக்கும் உதவாது. 200 வருஷம் 300 வருஷம் 1000 வருஷம் கூட இருக்கும். அப்புறம் இயற்கை சீற்றங்களால் காற்று அடித்து விழுந்துடும், விழுந்து மக்கிடும். அங்கேயே யாருக்குமே அது பயன்படாது. காட்டில் இருக்கிற மரம்லாம் அப்படி தான். என்ன ஒரு பயன் கேட்டால் மழை பெய்யும், மரம் இருக்கிறதுனால மழை பெய்யும். சில பேர் உனக்கு கடல் போல ஒரு நல்ல எண்ணம்பா அப்படின்னு அதில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன இவரை போய் கடல் போல பெரிய எண்ணம்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்படின்லாம் சிலர் கேட்டது உண்டு. ஏன்னா சில இடங்கள்ல அப்படி தான் வாழ்த்தி ஆகும், இல்லைன்னா வேறு வழி கிடையாது. சாமி கிருபானந்த வாரியாரும் அப்படி தான் வாழ்த்துவார். எந்த ஊருக்கு போனாலும் அவங்க தர்மமே செய்யாத இருந்தாலும் இவர் தர்மசாலி, இவரால் 10 பேர் படிக்கிறாங்க, தேன் மாதிரி ஒரு இனிமையான குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் போன்ற பெரும் மனசு அவருக்கு அப்படின்னு. ஏன்னு கேட்டால் இத வாழ்த்தத்தில் பல விதம் இருக்கு. அவங்கள வாழ்த்தலைன்னா மறுபடியும் சர்ச்சங்கத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, குறை சொல்லிடுவாங்க. செல்வத்தில் மிகுந்தவங்க, தர்மத்தில் குறைஞ்சவங்க.
பரவாயில்ல நல்லா வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன 10 ரூபா சேர்த்து கொடுப்போம். வாழ்த்து என்ன வாழ்த்துன்றது அவங்க புரிஞ்சுக்கல. இப்போ கங்கை இருக்குது, யமுனை இருக்குது, காவேரி இருக்குது, எல்லா நதியும் இருக்குது, ஆறு குளம்லாம் இருக்குது, குளங்கள் இருக்குது, கேணி இருக்குது, எல்லாம் இருக்குது. இது மனுஷனுக்கு மிருகங்களுக்கு உதவி செய்யுது, தாகத்தை தீக்குது, அவன் உயிரை காப்பாற்றுது. தண்ணி உயிரையும் எடுக்கும், உயிரையும் கொடுக்கும். தண்ணியில் வந்துட்டா 3 முறை போச்சுக்கோன்னு மேலே அனுப்பும். கம்பர் சொன்ன மாதிரி புத்தி உள்ள பிள்ளையாக இருந்தால் போய்ச்சிக்கலாம். வெளியே கொண்டாந்து விடும்போது கை கால் ஆட்டினா யாரை பார்த்து வந்து காவல் பண்ணுவாங்க. நீ கை காலை சோறை போட்டுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. புக்கு வாங்கி வீடு பூரா அடிக்கிட்டு அதை படிக்காம உட்காந்தா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அது மாதிரி நீரில் ஊந்துட்டோன்னா கை கால் ஆட்டினா ஓரளவுக்கு மேலே கொண்டு விடும். எது சொல்கிற தண்ணி உயிரையும் காப்பாற்றும், உயிரையும் எடுக்கும். ஆனால் 3 முறை உனக்கு கருணை காட்டும். தண்ணி கூட கருணை காட்டுது, திருட கூட கருணை காட்டுவான். முறையான ஒழுங்காக விவரம் தெரிஞ்ச திருடனா தான் கருணையோடு திருடுவான். ஒரு வீட்டில் ஒரு 10 பவுன் நகை இருக்குது, வந்துட்டான். 10 பவுன் எடுத்து போக மாட்டான். ஒரு 6 பவுன் 7 பவுன் எடுத்துகிட்டு 3 பவுன் வச்சுட்டு போவோம். 10,000 ரூபா பணம் இருக்குது, ஒரு 3,000 ரூபா வச்சுட்டு 7,000 ரூபா எடுத்துன்னு போவோம். இவங்க என்ன சொல்லுவாங்க, 10 பவுன் வச்சுருந்தேன் 3 பவுன் இருக்குது, 10,000 வச்சுருந்தேன் 3,000 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. திருட வந்தால் பூரா தானே தூக்கின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தொழில் தெரிஞ்ச திருடன் பூராவும் சுத்தமாக காலி பண்ணி எடுத்து போக மாட்டான். அதுதான் அவனுக்கு திருடன். அந்த திரு மேன்மையான ஒரு பேர். திருன்றது மேன்மையான உயிர் சம்பந்தப்பட்டது. திருடன் முறையாக தொழில் செய்கிறவன் தான் திருடன். அவன் வச்சுட்டு தான் போவான். ஏன்னா அவனும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். எப்படின்னு கேட்டால் அவன் வந்து பார்க்கும்போது 4 நாளைக்கு அவனுக்கு பிள்ளைங்க இருக்கும், குடும்பம் இருக்கும். ஒரு 3,000 ரூபா வச்சுட்டு போனால் அதை வச்சு அவன் குடும்ப செலவு பார்ப்போம். அதன் பிறகு சம்பாரித்து அவன் பணத்தை சேர்த்துக்குவான். போராட்டத்தில் இருந்தால் அவன் பசங்க என்ன ஆகுது, சாப்பாடுக்கு என்ன ஆகுது, யாருக்கும் உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவான். போராட்டம் எடுத்துகிட்டு வந்தால் அவன் என்ன குடும்பம் எப்படி நடத்த முடியும்? இப்படி இறக்கப்பட்டு தேடுறவன்னு இருக்காங்க. அவங்க ஒன்று வந்து நீதியான தேடர்கள். தேடுறது தப்பு தான். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ வேண்டாம், அப்போல வாழ்ந்துடாத அப்படின்றார் கவிஞர் சொல்றார். அவன் உழைத்து வாழறதுதான் உழைப்பு, திருடி வாழறது நிலைக்காது. திருடி யாருமே வசதியானது கிடையாது. அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி திருடி அந்த திருட்டிலேருந்து வெளியே வந்து ஞானியானவங்களே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எதுக்கு சொன்னால் கடல் போல ஏன் ஒரு மனம் இருக்குதுன்னு வாழ்த்துறாங்கன்னு கேட்டால் 75 பங்கு தண்ணி தான் இருக்குது பூமியில். ஆனால் 75 பங்கு தண்ணி இருந்தும் குடிக்க தண்ணி இல்லாமல் செத்தவங்க எவ்வளோ பேர் உண்டு கடற்கரை ஓரம். ஏன் தண்ணி குடிக்க முடியாது? 75 பங்கு தண்ணி இருந்து என்ன முடியும்? குடிக்க முடியுமா? ஆனால் ஆற்றுல வந்து தண்ணி இல்லாட்டாலும் கொஞ்சம் பள்ளம் தோட்டம்னா தண்ணி சுரக்கும், தண்ணி சாப்பிடலாம், உயிரை காப்பாற்றிக்கலாம். கடல் பூரா தண்ணி இருந்து என்ன பலன்? ஆற்று பெருக்கற்று அடிசுடலும் என்னாலும் ஊற்று பெருகால் உலகூட்டும். ஆற்றுல தண்ணி நின்றுட்டாலும் 2 அடி 3 அடின்னு கீழே தண்ணி இருக்கும். ஊற்று பெருகால் உலகூட்டும், உயிரை காப்பாற்றும். ஆனால் கடல்ல தண்ணி இருந்து நீ பக்கத்துலேயே அது போல ஒரு பழம் தோணாலும் அது உப்பு வரைக்கும், ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் உப்பே வரைக்கும். அப்போ அது பயன்படாத தண்ணி. பெரியவங்க ஞானிகள் வாழ்த்துறாங்கன்னா இவன் கடல் போல யாருக்கும் பயன்படாதன்னு வாழ்த்துவாங்க. கடல்ல ஏகப்பட்ட பொருள் எடுக்கிறாங்க, வருமானத்தை எட்டுறாங்க, அது வேற.
உயிர் போன்ற தருணத்தில் ஒரு தண்ணி தானே காப்பாற்று பண்ணணும். அந்த தண்ணி 75% அந்த கடல் புண்ணியம் கிடையாது தண்ணி. ஆனால் சூரியனுடைய கருணையால் அந்த உப்புல இருந்து தண்ணியை இறைவன் ஆவியாக கொண்டு போய் கருமேகமாக உற்பத்தி செய்து மேகமாக சுழண்டு அப்புறம் தான் மழையா பொழியுது. கடல் தண்ணி என்னன்னு கேட்டால், பானை இருந்தும் தண்ணி இருந்தும் அரிசி இல்லாத பொங்கல் வைத்த மாதிரி. பானை இருக்குது, தண்ணி இருக்குது, அரிசி இருந்ததுன்னா பொங்கல் வைக்கலாம். அதுபோல் கடல் இருந்தும் தண்ணி இருந்தும் அதுக்கு எதுவும் புண்ணியம் கிடையாது. அதுபோல் வாழ்த்துவாங்க பெரியவங்க, கடல் போன மனையா உனக்கு, கடல் போல கருணையோடு இருக்கியா, உன்னுடைய கருணையே கடல் போன்றது அப்படின்னு சொல்லுவது. அவருக்கு பார்த்தா அப்படியே கொக்கு தலையில் வெண்ணெய் வச்ச மாதிரி, ஐஸ் வச்ச மாதிரி அவர் நினச்சிப்பார். அவங்க உள்நோக்கம் என்னன்னு தெரியாது. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே பள்ளிக்கூடத்தில் ஒரு மீட்டிங்கு. அங்கே மீட்டிங் போயிட்டு பார்த்தா அந்த பள்ளிக்கூடம் சுற்றி அசுத்தமாக இருக்குது. ஃபுல்லாக பசங்க இருக்குது, அந்த வாடை அடிக்கும். இரவு நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அங்கே அசுத்தம் பண்ணுறாங்க. அதை நான் சுற்றி பார்த்தேன். அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன், இந்த ஊர் பரவாயில்ல, இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க, சுகாதாரமாக வச்சுருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தை, பிள்ளைங்க சுகாதாரமாக இருக்காங்க, எந்த ஒரு வாடையும் இல்லை, எந்த ஒரு அசுத்தமும் கிடையாது. ஆனால் எங்கள் ஊரில் பாருங்களேன், சுற்றியே அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி பிள்ளைங்க படிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊருக்காருக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியே அவர் தலையை அப்படி நட்டுட்டாரு. ஏன்னா அந்த ஊரில் போயிட்டு அவங்கள குறை சொன்னால் பையன் வெளியேற்றுவாங்க. அது சும்மா விட்டால் பரவாயில்ல, கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த ஊர் நல்ல ஊர் அப்படின்னு சொல்லணும். இந்த ஊரில் பள்ளிக்கூடம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லணும், பள்ளிக்கூடம் ஆரோக்கியமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். எங்கள் ஊரில் போய் பாருங்க, ஒரே அசுத்தங்க. அப்போ தான் நம்ம வீடு சேரலாம். நான் அந்த மாதிரி பேசின உடனே மறுநாளே அவங்க ஒரு தீர்மானம் போட்டு முழுங்கு படல் வாங்கிட்டு சுற்றி பள்ளிக்கூடம் சுற்றி நட்டு அதுக்கு கேட்டு போட்டு யாரும் அங்கே உள்ள போய் அசுத்தம் பண்ணா செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நான் போகும்போது அவங்க ஊருக்காரங்க சொன்னாங்க, பரவாயில்லைங்க, பாம்புக்கும் நோவாமல், பாம்பு அடித்த கோளுக்கும் நோவாமல் பாம்பு அடிச்சிட்டிங்க நீங்கள். என்ன இது எப்படி இருக்குது? பாம்புக்கும் நோவலை, பாம்பு அடித்த கோளுக்கும் நோவலை. அதாவது உனக்கும் பாதிப்பு இல்லை, உன்னை அவங்க திட்ட முடியல, உன்னை குறை சொல்ல முடியல. ஆனால் நீ அடித்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க, வாங்கி அதுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது நல்லது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஊருக்கார். அதுபோல் கடல் மாதிரி யாருக்கும் பலன் இல்லாதவங்க என்ன பண்ணுறது, கவையாகி கொம்பாகி பெரிய பெரிய மரமாக இருந்து என்ன பண்ணியும், அங்கே சின்ன மரமாக இருக்கும், சந்தன மரம், அது வாசம் வீசும். மடல் பெரிது, தாழை மகிழ் இணுது, கந்தம் உடல் சிறிது. தென்னை மட்டை பெருசு பெருசாக இருக்கும், மடல் பெரியுது, ஆனால் ஒரு வாசனை இருக்காது. அது கீழே வளரக்கூடிய வாசனை உள்ள மரங்கள் சின்ன சின்ன மரமாக இருந்தாலும் வாசனை கொடுக்கும். அதுபோல் வள்ளல் பெருமானுக்கு வலது கையா இருந்தவர் யார்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.